பேட்டில் ஆஃப் இவனோ பிரான்கோஸ்கி. என்னப்பா அதான் கிரமடாஸ்க்னு சொன்னேன், அது எங்க இருக்குது? மேற்கு பகுதியில இருக்கு அப்படிங்கிறது போல உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம். நியாயமான ஒரு விஷயம். ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். அங்க உக்ரைனியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இரு பிளவா பிரிஞ்சு உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்கள் ஒரு அணில திரண்டு இன்னொரு சைடுல இருக்கிறவங்களை வந்து பண்ண அட்டாக் பண்றாங்க. ஏன் இந்த கலவரம் வருது? இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில உக்ரைன்ல ஆள் பற்றாக்குறை இருக்கு. வேலை செய்யறதுக்கு எம்ப்ளாயீஸ் இல்ல. அதனால உக்ரைன் என்ன பண்றாங்க, வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா டீல போட்டு எம்ப்ளாயீஸ இம்போர்ட் பண்றாங்க. அப்படி இம்போர்ட் ஆகக்கூடிய நபர்கள்ல இந்தியாவும் ஒண்ணு. இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இது போல நாடுகள்ல இருந்து ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு போய் அங்க வேலைகளை செய்யறாங்க. இப்ப அங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கிறதுனால உக்ரைனோட ஆண்களை வந்து பாத்தீங்கன்னா டிசிசி எந்த ஒரு தங்கு தடை இல்லாம பிடிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நல்ல வேலையில இருக்கிறவங்க எல்லாம் பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க வேலை செஞ்சாங்கன்னா இன்கம் வரும். இன்கம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட்டுக்கு வரும். கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா போர் செய்யணும் அப்படிங்கிறது போல இருந்தாங்க. இப்ப ஆளுங்களை வந்து வேலை செய்யறதுக்கு ஆளுங்களை எடுத்துக்கலாம். அதனால நம்ம ஆளுங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைனுக்கு புடிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது போல உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க. உக்ரைனுக்கு வருமானம் வேணும் அரசாங்கத்துக்கு. அது வெளிய இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்து உள்ள விட்டு வேலைக்கு வச்சுக்கிட்டோம்னா அவங்க வேலை செஞ்சாங்கன்னா அவங்க நம்மளுக்கு வரி கட்டுவாங்க இல்லையா? அப்படிங்கிறது போல ஒரு எண்ணம் வந்திருக்குன்னா அவங்க சொந்த மக்களுக்கு அவங்க யோசிக்கவே இல்லையா அப்படின்ற கேள்வி. அப்ப எந்த அளவுக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களோட வெறுப்பு அப்படிங்கிறது அங்க வரும். இப்ப அந்த மக்கள் வேற நாட்டுல இருந்து குறிப்பா இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு ரோடு போடுறது, பஸ் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்க நாடு அது. அங்க இவங்கெல்லாம் போய் நல்லா ஜாலியா இருந்துகிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்க ஃபேமிலி எல்லாம் பெண்களுக்கும் இப்ப கம்பல்சரி மொபைலைசேஷன் பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் புடிச்சிட்டு போய் ஃப்ரண்ட் லைன் விட்டா அப்புறம் அங்க இருக்கிறவங்களுக்குள்ள இவங்களை பார்த்தா எப்படி கோவம் வருமா வருது? இது உக்ரைனோட ஒரு சைட். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்கணும் உக்ரைனு? அரசாங்கத்தை எடுத்து குரல் கொடுத்து அரசாங்கத்தோட சண்டையை பிடிக்கணும். அதுக்கு இல்ல. இவங்கதான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. மக்கள் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க ஜெலன்ஸ்கி அவர்கள். இப்ப அவர் அப்படி செய்யறாரு. மக்களுக்கு நல்லா செய்யறாரு. இப்ப அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதுல நம்ம கூப்பிட்டு இந்தியா, பங்களாதேஷ் அதுல இருக்கிறவங்களும் இந்தியர்களையும் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்தியர்களையும் அடிக்கிறாங்க உக்ரைன்ல. இப்போ நம்மள வந்து வேலைக்கு வேணும்னு கூட்டிட்டு போயிட்டு ஒப்பந்தம் போட்டு அரசாங்கம் கூட்டிட்டு போயிட்டு நம்மள புடிச்சு அடிச்சா நம்ம என்ன பண்றது? உக்ரைனுக்கு ஒரு சைடு நியாயம் இருந்தாலும் அது எங்க காட்டணுங்கிறதுல அநியாயம் இருக்குல்ல. யார போய் எங்க இங்க இப்ப இவங்களை அடிச்சீங்கன்னா என்ன பண்ண போறாங்க? இவங்க போயிட்டு வேற ஒரு ஆள் வந்து இவங்களை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்படிதானே? நீங்க யார போய் கேட்கணும் ஃபர்ஸ்ட்? இல்ல டிசிசி எம்ப்ளாயாவது கேட்கணும். அதுக்கு வழி இல்ல. அதை விட்டு போட்டு அங்க இருக்கிற வரவங்க எல்லாம் புடிச்சு அடிச்சுட்டு எப்படி? அங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களை எப்படி கட்டுப்படுத்த போறாங்க உக்ரைன்? இல்லைன்னா நம்ம நாடு நம்மளோட அரசாங்கம் எப்படி கண்டனங்கள் தெரிவிக்க போகுதா? என்ன பண்ண போகுதுங்கிறது பார்க்கலாம். ஏன்னா சேஃப்டி கொடுக்கணும். ஒரு நாட்டுல இருந்து ஆளுங்க வேணும் அப்படிங்கிறது போல ஒப்பந்தம் போட்டு கூட்டிட்டு போறதுல ஒன்றும் பெரிய இது கிடையாது. அவங்கள பத்திரமா பார்த்துக்க வேண்டிய கடமையும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது. உக்ரைன் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய போறாங்க? இல்ல வேலைக்கு ஆளுங்க வேணும் கூட்டிட்டு போய் அவங்களையும் மொபைலைஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. இவங்களை நம்பில எப்படித்தான் மனுஷங்க போறாங்க அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. பார்ப்போம் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் உக்ரைன் இதுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அது இவனோ பிரான்கோஸ்கில வந்து பண்ண கிளியரா தெரியுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி நம்ம அரசாங்கம் இதை ஹேண்டில் பண்ண போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், இந்தியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் வந்து போறாங்க. பட் அவங்க ஏன் வந்து நம்மளை அட்டாக் பண்றாங்க? பிகாஸ் நம்மளோட அரசாங்கம் ரஷ்யாவை எதிர்க்காததுனால அவங்க கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுனால அது போல ஒரு காழ்ப்புணர்ச்சியில கூட நம்ம ஆளுங்களை அடிக்கிறாங்களா அப்படின்னு கேள்விகளும் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் இதுக்கப்புறம் செய்திகள் வருது, என்ன வருது, என்ன மாதிரியான விஷயங்கள் வருது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு விஷயத்தையும் பார்த்தாச்சு. இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஏன் அப்படி செய்யறாங்கன்றதையும் பார்த்தாச்சு. ஆனா அவங்க செய்யறது தப்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதுக்கப்புறம் நீங்க தான் முடிவுகள் எடுத்துக்கணும். இந்த செய்திகளை பொறுத்து எப்படி புரிஞ்சுக்கிறது உக்ரைன் அப்படிங்கிறது போல. ஸோ மெயினான விஷயத்துக்கு வருவோம். வழக்கம் போல ரஷ்யா உக்ரைனை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கிறாங்க.
என்னதான் மத்த மக்கள்கள் அங்க இருந்தாலும், மக்கள்கள ரஷ்யா அடிக்கிறது இல்ல. பெருமளவுல தாக்குதல் பண்றது இல்ல. இந்த காசா போர் மாரியோ, லெபனான் போர் மாரியோலாம் பண்றது இல்ல. ஸோ, அதனால அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சிட்டிசன்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆயுதக்கிடங்கு, டிப்போ, இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது போன்ற விஷயத்த தான் அவங்க தாக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா. இல்ல இந்த ஜிரான்ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா, கர்கிவ் பகுதி, பால்டோவா, டின்ப்ரோபெட்ரோவஸ்க், சுமி, ஒடசா போன்ற பகுதிகள்ல ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு. அது மேப் பாத்தீங்கன்னாலே தெரியும். உக்ரைனோட மேற்கு, தென்மேற்கு பகுதிகள குறி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல. இதுல ஒடசா பகுதியில இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வேர் ஹவுசஸ் எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. கர்கிவ் பகுதியில தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடுத்த பால்டோவா ரீஜன்ல எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் ஆயிருந்திருக்கு. இதனால 7000 நபர்களுக்கு மேல கரண்ட் இல்லாம தவிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள். கிர்பிராக் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது கம்பெனிஸ் இருக்கக்கூடிய என்டர்பிரைசஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. கேஸ் பைப்லைன் டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எங்க கிர்பிராக் பகுதிகளில் நிக்கிப்போல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அடிச்சிருக்காங்க. டின்ப்ரோபெட்டர்ஸ், சுமி போன்ற பகுதிகளில் பவர்ஃபுல்லான எக்ஸ்ப்ளோஷன் கேட்டிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. தாக்குதல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த மிடில் ஈஸ்ட்ல கொஞ்சம் அப்படியே சுமூகமா இருக்கிறதுனால அப்படியே இந்த ரஷ்யா உக்ரைன்ல இப்ப கொஞ்சம் ஹைலைட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. தாக்குதல் ரொம்ப வீரியமடைய ஆரம்பிச்சிருக்கு. இதை விட ஹைலைட் ஆக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா துளசி கபாட் அவர்கள். ஏன் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா இருக்காங்க இல்லையா, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதிகப்படியான தொகையா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசாங்கங்கள். அது டிகேட்ஸா வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? பயோ லெபார்டரிஸ். அதுவும் உலகம் ஃபுல்லா மொத்தம் 120 பயோ லெபார்டரிஸ்க்கு ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்க அமெரிக்கா அப்படிங்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா துளசி கபாட் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுல அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 40க்கும் மேற்பட்ட 120 மட்டும் இல்ல 120க்கும் மேற்பட்ட அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இதுல 40 லொகேஷன்ஸ் பயோ லெபார்டரிஸ் வந்து பண்ணா உக்ரைன்ல இருக்கு அப்படிங்கறது சொல்றதுதான் அதிர்ச்சியை தருது. யார் சொல்றா? துளசி கபாட் அவர்கள், அமெரிக்காவோட ஹெட் ஆஃப் த நேஷனல் இன்டெலிஜென்ஸோட ஹெட். இது எப்படி நம்ம அணுகிறது? ஏன்னா இந்த 120 லெபார்டரிஸ்க்கும் மேல இருக்கக்கூடிய இடத்துல ஃபண்டிங் பண்றதுனால அங்க இருக்கக்கூடிய பேத்தோஜன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ அதை எல்லாத்தையும் ரிசர்ச் பண்றாங்க. ஒருவேளை கோவிட் பரப்பி விட்டாங்களோ தெரியல என்னன்னு சொல்லிட்டு. பட் ஆனா இது போல விஷயங்கள் இப்ப ஹண்டா வைரஸ் வேற வருது, என்ன பண்றதுன்னு தெரியல. பரவாயில்ல. 120 பயோ லேபரட்டரிஸ்க்கும் மேல அமெரிக்கா டாக்ஸ் பேயர்ஸோட பணத்தை எடுத்து யுக யுகமா செலவு பண்ணிட்டு வராங்க. இந்த லொகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லேபரட்டரிஸ் அந்த பேத்தோஜன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதை டெஸ்டும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற போல விஷயங்கள் தனியா வந்துகிட்டு இருக்கு. ஆனா ரிசர்ச்சஸ கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்றத துளசி கபாட் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் அப்படிங்கும் போது என்ன மாதிரியான ரிசர்ச்? எலிக்கு சோதனை பண்ணுவாங்க, குரங்குக்கு சோதனை பண்ணுவாங்க, எப்படி மத்தபடி அப்படிங்கிற கேள்விகளை பல்வேறு விஷயங்கள்ல யோசிக்க வைக்கிறது. அதுவும் பைடன் அரசாங்கம் வந்து பண்ண பொய் சொல்லியிருக்காங்க அமெரிக்கா கிட்ட. அது போலலாம் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்ல அப்படிங்கிறது போல பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கபாட் அவர்கள் சொல்றாங்க. ஆமா இருக்குன்னு ஒத்துக்கிட்டு போக வேண்டியதுதானே அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆமா அப்படிதான் பண்ணும் அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல இந்த அரசாங்கம் சொல்லிட்டு செய்யறாங்களா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா உக்ரைன்ல 40க்கும் மேற்பட்ட பயோ லேபரட்டரிஸ் இருக்கு. அந்த லேபரட்டரிஸ் தான் எங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டா இருக்கு. நாங்க அந்த லேபரட்டரிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சோம். அதுக்கான விஷயங்களை கொண்டு வந்து யூஎன்ல சப்மிட் பண்ணி அதுக்கான நியாயங்களை கேட்கும் போது மறுக்கப்பட்டது. எப்போ மெதுவதே அவர்கள் அலர்னாரு, கதர்னாரு, எல்லாம் செஞ்சாங்க. ரஷ்யா இதுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலதான் கோவப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ உக்ரைன் மேல போரியே தொடுத்திருக்காங்க. அதுவும் இந்த மரியோபோல் பகுதியிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாண்டிஸ் இது போல பல்வேறு விஷயங்கள்ல பல்வேறு ஸ்ட்ரிங்ஸ்ல வந்து பண்ண சோதனை பண்ணியிருக்காங்க. மனுஷங்க மேலேயும் சோதனை பண்ணியிருக்காங்க. பல்வேறு டிசீஸ் எல்லாம் சொன்னாங்க அந்த டைம்ல உக்ரைன்ல இது போல சோதனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போல. இது எங்களுக்கு மிக பெரும் கவலை அளிக்குது. எங்களோட பார்டர் பகுதியில அமெரிக்கா 40க்கும் மேற்பட்ட லெபார்டரிஸ அமைச்சு அங்க ரொம்ப கொடூரமான வைரஸை வந்து பண்ண சோதனை பண்ணிட்டு இருக்கிறது எங்களுக்கு கவலை அளிக்குது. இது ஒரு பயோ வெப்பனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உக்ரைன்ல இது போல லெபார்டரிஸ் இருக்கு அப்படிங்கறத கதறிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் போர் வந்துச்சு, பெருசாச்சு, அட்டாக் நடந்துச்சு. அந்த டைம்ல எக்ஸ்போஸ் பண்ணாங்க, ப்ரூஃப குடுத்தாங்க. பட் ஆனா அந்த டைம்ல எதுவுமே நடக்கல. ஆனா இப்போ 2026ல இருக்குது. ஆமா, உக்ரைன்ல வச்சிருக்கோம். அப்படிங்கிறது போல ரொம்ப சிம்பிளா வந்து பண்ண துளசி கபாட் அவர்கள் சொல்றாங்க. அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ உக்ரைனியன்ஸ் அப்படிங்கிறவங்க அத புரிஞ்சுக்கணும். என்ன நடந்திருக்கு? ஏது நடந்திருக்கு? ஏன் அவங்க நாட்டுல போர் நடக்குது? அப்படிங்கிற விஷயங்கள அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ். ஸோ உக்ரைனோட மக்கள் என்ன செய்ய போறாங்க? உக்ரைனோட அரசாங்கம் ஜெலன்ஸ்கி அவர்கள், அது ஒரு ஊழல் அரசாங்கம். அது ஏகப்பட்ட நபர்கள் அதுல மெண்டேஜ் ஸ்டெப்ஸ் ரிலீஸ் ஆச்சு. இது போல பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் நம்ம சேனல்ல. ஸோ இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, எப்படி அமெரிக்கா இதுக்கப்புறம் யுஎன்ல இது போல ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்கன்னா மறுப்பாங்களா? மிக முக்கியமான நபர்களே இது போல ஆமா இருக்குன்னு சொல்லும்போது என்ன செய்வாங்க? அப்ப என்ன மாதிரியான நியாயப்படுத்தல் பண்றாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது மேலும் ரஷ்யாக்கு சப்போர்ட் குடுக்குற மாரி தானே இருக்கு. அவங்க செய்யக்கூடிய போர. அத யுஎஸ் வாண்டடா பண்றாங்களா? இல்ல உக்ரைனும், ரஷ்யாவும் பேசிக்குவாங்க அப்படிங்கிறதுனால மிரட்டுறதுக்காக இது போல சொல்றாங்களா? அங்கெல்லாம் இருக்கு. நெறைய இருக்குது பாத்துக்க. 40க்கு மேல. நீ கம்மியா தான் கண்டுபிடிச்சிருக்க ரஷ்யா. ஏவி விட்டுருவோம் பாத்துக்க அப்படிங்கிற போல மிரட்டுறாங்களா? பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போய் சுமூகமா போயிடாதுன்னு மிரட்டுறாங்களா? அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. என்ன நடக்கும்னு தெரியல. இது எப்படி பில்ட் ஆக போகுது அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். செய்திகளை வச்சு அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப மெயினா ஈரோப். இந்த ஈரோப்ல வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைன் இருக்கக்கூடிய லெபார்டரி ரஷ்யாவுக்கு மட்டும் இல்ல, யூரோப்புக்கும் த்ரெட் தான். அத அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறத நம்புறேன். ஏன்னா, உக்ரைன் கேட்கக்கூடிய தொகை, கடன், பணம், ஆயுதம் இதெல்லாம் குடுத்துக்கிட்டே இருக்கணும் ஈரோப். குடுக்கல அப்படின்னா இங்க இருக்கிறது இங்கேயும் போகும், இங்கேயும் போகும் இல்லையா? அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ இத எப்படி ஹேண்டில் பண்ண போறான்னு பார்க்கலாம். ஆனா ஆல்ரெடி எக்கனாமிக்கலி கிரிப்பிள் ஆயிட்டு இருக்கக்கூடிய நாடுகள் தான் யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள். அதுவும் குறிப்பா ஜெர்மனோட சான்சலர் மெர்ச் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அத ஓப்பனா அட்மிட் பண்ணியிருக்காரு. நம்ம நாட்டோட எக்கனாமி எங்க போயிட்டு இருக்கு? எக்கனாமிக் குரோத்ங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே தேங்கி போன குட்டையில தேங்கி போன மாரி நிக்குது. ஸ்டாக்னன்ட்டா ஆயிருச்சு வருஷங்களா. இன்னும் குரோத்தே இல்ல. மேஜரான ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் ஜெர்மனில வரணும். இது எங்க சொல்றாரு அவரு? பெடரல் காங்கிரஸ் ஜெர்மன் ட்ரேட் யூனியன் கான்ஃபெடரேஷன் பெர்லின்ல இருக்கக்கூடிய இடத்துல அவர் வந்து பண்ணா பேசுறாரு. ஸோ நம்ம மேல எக்கனாமிக் growth இல்ல. ஜெர்மனி வந்து பாத்தீங்கன்னா ரேப்பிடா இவால்வ் ஆகணும். ஏன்னா கிரைசிஸ்ல டைரக்டா அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வளர்றாங்க. ஆனா நம்ம ரொம்ப மட்டுப்படுத்தப்பட்டுறோம். எக்கனாமிக்கலி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கீழ்த்தரப்படுறோம். நம்ம பின்தள்ளப்படுறோம். அப்படிங்கிற விஷயங்கள் ஜெர்மனியோட சான்சலரான மெர்ச் அவர்கள் புரிஞ்சிருக்காரு. ஸோ இத வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட எதிர்த்த மனப்பான்மை, அவங்களுக்கு வரக்கூடிய கேஸ் பிரச்சனை, ஆயில் பிரச்சனை, 2வது இதோட விலைவாசி உயர்வு இதெல்லாம் இருக்கிறதுனால தான் பல கம்பெனிஸ் அங்க ஸ்டாப் ஆகுது. அவங்க என்ன ரிஃபார்ம் பண்ணாலும், என்ன பண்ணாலும் போருக்கு போறதுக்கு தான் பண்ண முடியுமே தவிர, ரஷ்யாவோட இணக்கமா போய் அதுக்கான விஷயங்கள்லாம் வாங்கினா மட்டும்தான் அவங்களால இதை சஸ்டெயின் பண்ணி எக்கனாமிக்கலி க்ரோ பண்ண முடியும். இல்லைன்னா வேற வழி இல்லை. அவங்களோட ஃபாரின் பாலிசியை வந்து பாத்தீங்கன்னா ஸ்பியர் அந்த அது வந்து பார்த்தா ரிஃபார்ம் பண்ண போறாங்களாம். ஸோ என்ன மாதிரியான ரிஃபார்ம் பண்ண போறாங்க, என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது பார்க்கல. ஏன்னா அது அஃபெக்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு டைரக்டா. நம்ம நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்மா இருக்கு. அது வந்து நம்ம சேஞ்ச் ஆகியே தீரணும் அப்படிங்கிற சொல்றாங்க அப்படிங்கிற மெர்ச்சாவல் சொல்றாரு. என்ன மாதிரி சேஞ்சுங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது இந்த யூரோப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, இஸ்ரேலோட ஒரு சீனியர் அஃபீஷியல் CNN மீடியால வரக்கூடிய ஒரு செய்தி இது. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம். எப்ப தெரியுமா? டீலே இல்லாதப்போ. ஒரு டீலே போடல அப்படின்னா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஏன்னா ஹார்மோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட யுரேனியம் இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் சீஸ் பண்ற வரைக்கும் அவங்க கிட்ட அதிகமான மிசைல்கள் இருக்கு, நேவி இருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லாத போது நம்மளால வந்து பண்ண இருக்க முடியும். ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எந்த ஒரு டீல் போடுறா அது நம்மளுக்கு நெகட்டிவ் தான். ஸோ அதனால டீல் இல்லாததான் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்பு இருக்கு. ஸோ இன்னும் சிறிது நாள்ல திரும்பவும் ஸ்ட்ரைக்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும், எஸ்கலேஷன் ஆனாலும் மிடில் ஈஸ்ட்ல ஆச்சரியப்படுறதுக்குல அதுக்கான பேச்சுக்கள் அவங்க பேசிக்கிறது வச்சாலே தெரியுது. இதொட்டையும் பேசிக்கிறது வச்சாலே தெரியுது. ஸோ நெகோசியேஷன் இங்க வெற்றி பெற போதா? இல்ல திரும்பவும் அவங்களோட மைட்டை காட்டுறதுக்காக இருதரப்புல அடிச்சுக்குவாங்களா? என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில நம்ம பார்த்துருக்கோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. பிடிச்சா ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்னு நம்பிக்கல.
அடுத்த பேரம் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.